வணக்க மக்களே. திமுகவின் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேரு மீது உடனடியாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்கிறது. என்ன நடந்தது முழுமையாக பார்க்கலாம். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சராக இருப்பவர் KN நேரு. இவர் அந்த துறையில் முறைகேடாக ஒப்பந்தங்கள் வழங்கியதிலும் அதே போல வேலைவாய்ப்பு வழங்கியதிலும் சுமார் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழலில் ஈடுபட்டதாக கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தமிழக DGPக்கு அமலாக்கத்துறை ஒரு கடிதம் எழுதியிருந்தது. ஒரு பக்கம் 2 பக்கம் இல்ல, 272 பக்கம் கொண்ட அந்த கடிதத்தை அனுப்பியிருந்தது. அந்த கடிதத்துல என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, அமலாக்கத்துறை சொல்லுது, நாங்க KN நேரு உள்ளிட்ட அவருடைய தம்பிக்கு சொந்தமான இடங்கள்ல சோதனை நடத்தணும். அந்த சோதனையில பல்வேறு ஆதாரங்கள்லாம் சிக்கியிருக்கு. என்ன ஆதாரம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் AE உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட நபர்கள்கிட்ட 35 லட்சம் முதல் 45 லட்சம் ரூபாய் வரை வசூல் செய்து அவர்களுக்கு முறைகேடாக பணி நியமன ஆணை வழங்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது அந்த குற்றச்சாட்டு. TNPSC மூலியமாக தேர்வு நடத்தி நாங்கள் ஆளை தேர்ந்தெடுக்கிறோன்னு சொல்லிட்டு மறுபுறம், அதாவது கொல்லைப்புறமாக சுமார் 600க்கும் மேற்பட்ட நபர்கள்கிட்ட லட்சக்கணக்கான ரூபாய் வசூல் செய்து அவர்கள்கிட்ட பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது. அதுவும் அந்த ஆணை யார் கையால கொடுத்திருக்காங்கன்னா, முதல்வர் கையால கொடுத்திருக்காங்க. சோ அப்பங்க தேர்வு எழுதினவங்களுக்கு எல்லாம் ராமம் போட்டிருக்கிறாங்க. இதுதான் அதனுடைய உண்மை சாராம்சம். இதனுடைய அடிப்படையில தான் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இதுல பல்வேறு நபர்களுக்கெல்லாம் தொடர்பு இருக்குது. இந்த பணம் எங்கெல்லாம் போய் கைமாறி இருக்கு, அதுக்கு என்னெல்லாம் கோடுவடை வச்சு பணத்தை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 272 பக்கத்திற்கு ஒரு கடிதத்தை அனுப்புறாங்க DGPக்கு. அந்த கடிதத்தை வாங்கி DGP, அப்போது பொறுப்பு DGP கிடப்புல போடுறாரு. இந்த நிலையில ஒரு மாசம் கழிச்சு திருப்பியும் அமலாக்கத்துறை 2வது முறையாக ஒரு கடிதத்தை அனுப்புது. அதுல கூடுதல் ஆதாரங்களோடு எங்கெங்கெல்லாம் பணம் போயிட்டு வந்தது, யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த கடிதத்தையும் அனுப்புறாங்க. அந்த கடிதத்தையும் வாங்கி DGP கிடப்புல போடுறாரு. ஏன் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்காம தமிழக DGPக்கு கடிதம் எழுதுறாங்கன்னா, முறைகேடாக பணத்தை பெற்றுக் கொள்வது, இது போன்ற வேலை ஈடுபடுவதெல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கீழே வருது. அவங்க தான் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஸோ நாங்க பண்ண சோதனையில இந்த ஆதாரம்லாம் கிடைச்சிருக்கு, இதை வச்சு நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி அவங்க அனுப்புறாங்க. ஆனா திமுகவில் இவர் மிக முக்கியமான நபர்கள் இருப்பதால அவர் மீது நடவடிக்கை எடுக்கல. இந்த நிலையில தான் அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் இன்பதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்றாரு. கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடைபெற்றிருக்கிறது. இதன் மீது உடனடியாக விசாரணை பண்ணணும். ஆனா DGP ஒரு அமைச்சர்ன்றதால வழக்கு பதிவு செய்ய மாட்டான்றாங்கன்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்றாங்க. அந்த மனுவானது பல கட்ட விசாரணைக்கு பிறகு இன்றைக்கு ஒரு முக்கிய தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. என்ன சொல்றாங்கன்னா, அமைச்சர்னா அவர் மீது நடவடிக்கை எடுக்க கூடாதா, ஏன் இத்தனை நாள் அது கிடப்புல போட்டிருந்தீங்க, உடனடியாக இந்த வழக்குல அவர் மீது வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கிறது. ஒருவேளை வழக்கு பதிவு செய்யப்பட்டால் அவர் அமைச்சராக நீடிப்பாரா அல்லது நீக்கப்படுவாரா என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.